எதிர்பார்க்க மாட்டோம். டேக்ஸ் கட்டினா குழந்தை பிறந்துச்சு சார் அப்படின்னு. அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. டேக்ஸ் கட்டினா எப்படிடா குழந்தை பிறக்கும்னா அது ஒரு விதமான ஒரு தோஷம். அதை கட்டிட்டிங்கன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும். நீங்கள் பிளான் பண்ணுறதோட தள்ளி போய் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போதே கொஞ்சம் அதாவது என்ன, அந்த குழந்தை இருக்கா இல்லையான்னு காட்டுறக்கே நம்மளை போய் பாடாப்படுத்திடும். ஆனால் குழந்தை நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. சனி உட்காந்துருக்கனால குழந்தை நல்லாயிருக்கும். ஸோ பெரிய ஒரு ஏற்றம், மன திருப்திங்கிறது உங்களுக்கு ஏற்படுகிறது. வேண்டாத பழக்கங்கள், வேண்டாத சவகாசங்கள், வேண்டாத எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் கரெக்டுன்னு கட் பண்ணுறது நல்லது. 2026 இன் ஜென்ரல் தனுசு ராசி நண்பர்களுக்கு பிஃபோர் மே இட் இஸ் ரியலி ஆசம். பெரிய வெற்றிகள், மன திருப்தி எல்லாமே உங்களுக்கு நன்னா அமையக்கூடிய பிராப்தம். மெயினாக சப்போர்ட் சிஸ்டம் 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்கள்லேருந்து, உங்கள் நட்புலேருந்து, உங்கள் தம்பிலேருந்து, உங்கள் தங்கச்சியிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய ஏற்றம். இன்ஃபேக்ட் மாமாவுடைய துணையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். தனுசுராசி நண்பர்களுக்கு பட்டை கலப்புது 2026. நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் சொல்லும்போது 95. தைரியம், தன்னம்பிக்கையுடன் கண்டிப்பாக தனுசுராசி நண்பர்கள் முன்னேறக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. என்ன பண்ணலாம்? எந்த சுவாமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும்? மாசாணி அம்மன், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை போய் நாம் மனதார வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.